Good morning, my dear English learners. Welcome back to my channel, Asraf Tech World. I hope you are all are doing great and ready to learn something new today. In today's video, we are going to learn about English grammar tenses. There are 12 verb tenses in English. These are based on the three main tenses, and each main tense is divided into four aspects. Tense shows the time of an action, whether it happens in the past, present or future. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் டென்ஸை பத்தி தான். ஸோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மிகவும் எளிய முறையில் தொகுத்துள்ளேன், உங்கள் அனைவருக்கும் புரியும்படி இருக்கும். ஆங்கிலத்தில் மொத்தம் 12 டென்ஸ்கள் உள்ளது, டென்சஸ் உள்ளது. ஒவ்வொரு டென்ஸும் நாம செய்கின்ற செயல் எந்தெந்த காலத்தில் நடைபெறுகின்றது என்பதை பற்றி அறிய உதவுகிறது. அதில் முக்கியமான 3 டென்சஸ். இவை மூன்றும் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை பற்றி தான் சுருக்கமாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வர இருக்கின்ற நாட்களில் ஒவ்வொரு டென்சஸையும் நாம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இப்போ பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இதுதான் முக்கியமான 3 டென்ஸ்கள். இந்த 3 டென்சஸ்ல இருந்து தான் ஒவ்வொன்றும் 4 டைப்பாக பிரிகிறது. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்ட் டென்ஸை பார்க்கலாம். அதாவது பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். பிரசன்ட் டென்ஸ் இதை முதல்ல பார்க்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் அதுல வந்து 4 வகையா பிரிஞ்சிருக்கிறது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், ரெண்டாவது பிரசன்ட் கண்டினியூ டென்ஸ், மூணாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நாலாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் உடைய யூசேஜ் என்னவென்றால், தினசரி நடக்கக்கூடிய செயல் பழக்க வழக்கங்களை பத்தி சொல்றதுக்கு இந்த டென்சஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் ஆகுது. ரெண்டாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதனுடைய யூசேஜ் என்னன்றா, இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயலை பற்றி குறிப்பிடறதுக்கு இந்த டென்சஸ் வந்து பயன்படுகிறது. மூணாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதோட யூசேஜ் என்னன்னா, நடந்து விட்டது ஆனா அதோடைய விளைவு இப்போது வரைக்கும் உள்ளது என்பதை பற்றி குறிப்பிடறதுக்கு இந்த டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நாலாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ், யூசேஜ் என்னவென்றால், கடந்த காலத்தில் தொடங்கி இப்போது வரை நடந்து கொண்டிருக்கும் செயலை வந்து குறிப்பிடறதுக்கு இந்த நாலாவது டென்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது நாம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல உள்ள 4 பிரிவை நம்ம பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், இதுல 4 பிரிவு இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மூணாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நாலாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உடைய யூசேஜ் என்னன்றா, கடந்த காலத்தில் நடந்த செயலை வந்து, அதாவது இறந்த காலத்துல ஒரு செயல் நடந்ததுன்னா அதை குறிப்பிடறதுக்கு இந்த டென்ஸ் வந்து பயன்படுது. ரெண்டாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதோட யூசேஜ் என்னவென்றால், கடந்த காலத்துல நடந்து கொண்டிருந்த செயலை பற்றி குறிப்பிடறதுக்கு இந்த ரெண்டாவது டென்ஸ் பயன்படுகிறது. மூணாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதோட யூசேஜ் என்னன்னா, ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு முன்பு முடிந்திருந்தால் அதை பத்தி குறிப்பிடறதுக்கு இந்த டென்ஸ் பயன்படுகிறது. நாலாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ், இதோட யூசேஜ் என்னவென்றால், கடந்த காலத்தில் ஒரு நேரம் வரை தொடர்ந்து நடந்த செயலை பற்றி குறிப்பிடறதுக்கு இந்த டென்சஸ் பயன்படுகிறது. ஸோ இந்த 4 டென்சஸும் வந்து பாஸ்ட் டென்ஸ் உடைய பிரிவு. அடுத்தது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம், இதுல 4 பிரிவு இருக்குது. ஒன்னாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ரெண்டாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், மூணாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், நாலாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ். ஒன்னாவது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உடைய யூசேஜ் என்னவென்றால், எதிர்காலத்தில் நடக்கும் செயலை பற்றி சொல்வதற்கு இந்த டென்ஸ் பயன்படுகிறது. ரெண்டாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இதோட யூசேஜ் என்னவென்றால், எதிர்காலத்தில் ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் என்பதை பற்றி, ஒரு நடந்து கொண்டிருக்கும் செயலை பற்றி சொல்வதற்கு இந்த டென்சஸ் பயன்படுகிறது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், எதிர்காலத்தில் இதனுடைய யூசேஜ் என்னவென்றால், எதிர்காலத்தில் ஒரு நேரத்திற்கு முன் முடிந்திருக்கும் செயல் பற்றி சொல்வதற்கு இந்த டென்சஸ் பயன்படுகிறது. நாலாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ், எதிர்காலத்தில் இதோட யூசேஜ் என்னவென்றால், எதிர்காலத்தில் ஒரு கால அளவு வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் செயலை பற்றி
குறிப்பிடுறதுக்கு இந்த 4வது டென்ஸ் பயன்படுகிறது. ஸோ இதனை வந்து ஒரு ரேண்டமா நான் சொல்லியிருக்கிறேன். இதை பத்தி ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு வகுப்புல பார்க்க போறோம் டீட்டெயிலா. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இப்போ இதே வீடியோல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பத்தி எப்படி ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், எளிய தற்போதைய காலம், நிகழ்காலம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய யூசேஜை பத்தி தான் நாம இப்போ படிக்க போறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கத்துக்கிட்டோம்னா எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி நாம் கற்றுக்கலாம். ரொம்பவும் எளிமையான முறையில் தொகுத்துள்ளேன், பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ல வந்தது சப்ஜெக்ட்ல தான் வரும், சப்ஜெக்ட் தான் வரும். ஓகேங்களா? சப்ஜெக்ட்ன்றது நம்ம முதல் ஆரம்ப வகுப்புல நம்ம படித்தோம். மொத்தம் 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்கு. அதுல நேம் 8 இருக்கு டோட்டலுங்களா. ஐய வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், வி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூ வந்து செகண்ட் பர்சன், தே வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல், ஹி, ஷி, இட் அண்ட் நேம் இதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வரும். ஸோ ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வந்து முக்கியம். வாட் இஸ் மீன் பை சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் என்பது ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை செய்பவர் அல்லது செயல் யாரை பற்றி பேசப்படுகிறது என்பதை காட்டுவதாகும். எளிமையாக சொன்ன போனால், யார், எது என்று கேள்வி கேட்டால் வரும் பதில் தான் சப்ஜெக்ட். இப்போ நான் டீச் பண்றது ஒரு செயல், அந்த செயலை நான் பண்றேன், அப்போ நான் தான் சப்ஜெக்ட். புரிஞ்சுதுங்களா? சப்ஜெக்ட் புரிஞ்சுதுங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் உடைய ஸ்ட்ரக்சருக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மெயின். நெக்ஸ்ட் வெர்ப். வெர்பு வந்து நம்ம லாஸ்ட் வகுப்புல நம்ம படிச்சது தான். வாட் இஸ் மீன் பை வெர்ப்? வெர்ப் என்றால் தமிழில் வினைச்சொல். நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெர்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள், வருவது, போவது, விளையாடுவது, சாப்பிடுவது, படிப்பது, எழுதுவது, தூங்குவது, பாடுவது, ஆடுவது, ஃபார் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதை போல நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்து செயல்களும் வெர்பு தான். இதைத்தான் மெயின் வெர்பு அல்லது ஆக்ஷன் வெர்பு என்று சொல்வோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது வெர்பு, அடுத்தது தான் அடிஷனல் எது வேணாலும் இருக்கலாம். அடிஷனலை பத்தி நம்ம வருகின்ற வீடியோல நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஜஸ்ட் சப்ஜெக்டையும் வெர்பையும் வச்சு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கத்துக்குங்க, கண்டிப்பா வந்து எளிமையா இருக்கும். ஸோ வெர்புன்றது நம்ம படிச்சது தான். வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3. பாருங்க, V1, V2, V3. ஓகேங்களா? பேஸ் வெர்புன்னு சொல்லலாம். கோ V1, வெண்ட் V2, கான் V3. ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய வெர்பு V1 மட்டும்தான். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்றாலே V1 வெர்பை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நடக்கிறது கோ. ஓகேங்களா? ஐ கோ, நான் போகிறேன். வி கோ, நாங்கள் போகிறோம். யூ கோ, நீங்கள் போகிறீர்கள். தே கோ, அவர்கள் போகிறார்கள். சிம்பிளா முடிஞ்சது. பார்த்தீங்களா? சப்ஜெக்ட் ஒரு வெர்பு இருந்தாலே போதும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதுல ஹி, ஷி, இட், நேம் இதுக்கு மட்டும் நாம வெர்ப் ஒன்னோட எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் வந்து நம்ம சேர்க்கணும். இதுதான் ஆங்கிலத்துடைய ரூலு. இந்த எஸ், இஎஸ், ஐஎஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த வெர்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த 3 ரூலையும் பத்தி தான் இந்த 3 ரூல் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த இது இப்போது வரை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த எஸ், இஎஸ், ஐஎஸ் எப்படி நம்ம வெர்புல ஆட் பண்ணலான்றதை பத்தி, ரூலை பத்தி இந்த 3 ரூலையும் படிக்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ரூல் நம்பர் 1, எஸ் எப்படி ஆட் பண்ணலான்றதை பத்தி, எந்த வெர்பெல்லாம் வந்தா எஸ் ஆட் பண்ணலான்றதை பத்தி பார்க்க போறோம். டீட்டெயிலா கவனமா வாட்ச் பண்ணுங்க. ரூல் நம்பர் 1, இஃப் a verb ends with a vowel plus y, we add s. For he, she, it,
அண்ட் நேம் சிங்குலர் நவுன்ஸ். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு வெர்பு ஒய் என்ற எழுத்தில் முடிந்து அதற்கு முன் வரும் எழுத்து ஏ, இ, ஐ, ஓ, யு என்ற வவ்வல் லெட்டராக இருந்தால் ஹி, ஷி, இட் அண்ட் நேம் சிங்குலர் நவுன் பயன்படுத்தும் போது அந்த வெர்புக்கு எஸ் என்ற எழுத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். இதுதான் ரூல். நவ் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ் ரூல். வவ்வல்ஸ் என்பது தமிழில் உயிர் எழுத்துன்ற அர்த்தம். டோட்டலி இங்கிலீஷ்ல ஆல்பாபெட் 26 இருக்கு. 26 லெட்டர்ஸ் இருக்கு. அதுல ஏ, இ, ஐ, ஓ, யு. இந்த ஏ, இ, ஐ, ஓ, யு வவ்வல்ஸ். ஓகே, இப்போ கிளியருங்களா? வவ்வல்ஸ் என்பது உயிர் எழுத்து. நம்ம தமிழ்ல எப்படி உயிர் எழுத்து மெய் எழுத்துன்ற மாதிரி ஆங்கிலத்துல 26 லெட்டர்ல இந்த ஏ, இ, ஐ, ஓ, யு உயிர் எழுத்து, ஆங்கிலத்தினுடைய உயிர் எழுத்து, அதாவது வவ்வல்ஸ். இதனுடைய நேம் வந்து வவ்வல்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுதான் ரூல் நம்பர் 1. அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். பிளே, ஸ்டே, பை, என்ஜாய், ப்ரே. ஓகேங்களா? எண்டில் வந்து எல்லாவுடைய லெட்டருமே ஒய்ல தான் முடியுது. ஒய்க்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து வவல் லெட்டர். ஏ, ஏ, யு, ஏ, ஓ, ஏ. ஸோ இந்த 5 ஒவ்வொன்றுமே ஒய்க்கு முன்னாடி இருந்தால், அதாவது வெர்பு எண்டில் ஒய்யா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வவல்ஸ் ஏ, இ, ஐ, ஓய்வா இருந்தால் எஸ்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? நவ் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ் ரூல். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிளே வந்து ஒரே ஒரு எஸ் சேர்த்துருக்கோம். ஸ்டேக்கு வந்து எஸ் சேர்த்துருக்கோம். பைக்கு வந்து எஸ் சேர்த்துருக்கோம். என்ஜாய் எஸ் சேர்த்துருக்கோம். ப்ரேஸ், ப்ரேஸ். ஓகேங்களா? எஸ் சேர்த்துருக்கோம். பாருங்க, எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் பாருங்க. இ பிளேஸ் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். இதை வந்து ஹி, ஷி, இட்டுக்கு மட்டும், இட்டு அண்ட் நேமுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஐ, யூ, வி, தேக்கு அப்ளை பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா இந்த ரூலை ஞாபகம் வச்சுங்க. இந்த ரூல் தெரிஞ்சாலே போதும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்க 100% தரவாயிடலாம். ஓகேங்களா? எஸ் எப்படி வருது, எப்படி எந்தெந்த வெர்புக்கெல்லாம் எஸ் நம்ம ஆட் பண்ணுன்றதை பத்தி கத்துக்குங்க. தரவாயிடலாம். ஓகேங்களா? இ பிளேஸ் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். சி ஸ்டேஸ் ஹியர், அவள் இங்கே தங்குகிறாள். ஹி பைஸ் ஏ கார், அவன் ஒரு கார் வாங்குகிறான். சி என்ஜாய்ஸ் மியூசிக், அவள் இசையை ரசிக்கிறாள். இ பிரேஸ் டெய்லி, அவன் தினமும் பிரார்த்தனை செய்கிறான். ஸோ ரூல் நம்பர் 1 கிளியர். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ரூல் நம்பர் 2 பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ரூல் நம்பர் 2. எஸ், இஜெட், எக்ஸ், சிஹெச், எஸ்ஹெச், ஓ, வி ஆட் இஎஸ் ஃபார் ஹி, ஷி, இட் அண்ட் நேம் சிங்குலர் நவுன். இதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஒரு வெர்பு எஸ், இஜெட், எக்ஸ், சிஹெச், எஸ்ஹெச், ஓ இந்த லெட்டர்ல முடிஞ்சால் he, she, it and names சிங்குலர் நவுன் பயன்படுத்தும் போது அந்த வெர்புக்கு es என்ற எழுத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். குட். யூ ஆர் கிளியர் அபவுட் when to use this rule. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சொல்றேன். ஒரு வெர்பு எஸ், இஜெட், எக்ஸ், சிஹெச், எஸ்ஹெச், ஓ இந்த லெட்டர்ல முடிந்தா சப்ஜெக்ட் he, she, it and name சிங்குலர் நவுன் பயன்படுத்தும் போது அந்த வெர்புக்கு முன்னாடி வெர்புக்கு எண்டில் இஎஸ் என்ற எழுத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். இஎஸ்ஐ சேர்க்க வேண்டும். கிளியருங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். பாஸ், பஸ், ஃபிக்ஸ், வாட்ச், வாஸ், கோ. பாருங்க, எஸ் என்றது வெர்புக்கு எண்டில் முடியுது. பாஸ்ன்றது, பஸ் அது வந்து இஜெட் என்ற லெட்டர் வந்து இந்த வெர்பில் முடியுது. ஃபிக்ஸ் எக்ஸ் என்ற லெட்டர் வந்து எண்டில் வருது. வாட்ச் சிஹெச் என்ற லெட்டர் வந்து இந்த வெர்பில் வருது.
வாஷ் எஸ்ஹெச் என்ற லெட்டர் வந்து இந்த வெர்பில் வருது. கோ ஓ என்ற லெட்டர் வந்து எண்டில் வருது. ஓகேங்களா? இது எல்லாம் வரும்போது நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க, பாஸை வந்து பாசஸ், பஸ் வந்து பஸ்ஸஸ், ஃபிக்ஸ் ஃபிக்ஸஸ், வாட்ச் வாட்சஸ், வாஷ் வாஷஸ், கோக்கு வந்து கோஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, இ பாசஸ் த எக்ஸாம், அவன் தேர்வை கடக்கிறான். த பி பஸ்ஸஸ், தேனி ஓசை எழுப்புகிறது. இ ஃபிக்ஸஸ் த பைக், அவன் பைக்கை சரி செய்கிறான். சி வாட்சஸ் டிவி, அவள் டிவி பார்க்கிறாள். ஹி வாஷஸ் க்ளோத்ஸ், அவன் உடைகளை துவைக்கிறான். ஹி கோஸ் டு ஸ்கூல், அவன் பள்ளிக்கு போகிறான். ஸோ குட், யூ ஆர் கிளியர் அபவுட் வென் டு யூஸ் திஸ் ரூல். இந்த ரூல் எப்படி பயன்படுத்துறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் ரூலை பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். தேர்ட் ரூல் பார்க்கலாம் நம்ம. ரூல் நம்பர் 3. இஃப் எ verb ends with consonant plus y for he, she, it and name singular noun, remove y and add is. இதோட அர்த்தம் என்னன்றா, ஒரு வெர்பு y என்ற எழுத்தில் முடிந்து, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு வெர்பு வந்து y என்ற எழுத்தில் முடிந்து அதற்கு yக்கு முன்னாடி அதற்கு முன் வரும் எழுத்து கான்சனன்ட் லெட்டர், அதாவது உயிர் எழுத்தை பார்த்தோம், மெய் எழுத்து வவ்வல்ஸ்ன்றதை பார்த்தோம். இது வந்து மெய் எழுத்துன்றது கான்சனன்ட் ஆங்கிலத்தில். கான்சனன்டாக இருந்தால் ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம் சிங்குலர் நவுன் பயன்படுத்தும் போது அந்த வெர்பில் உள்ள ஒய்யை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஐஇஎஸ் என்ற எழுத்தை சேர்க்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், ரூல் நம்பர் 3. ஒரு வெர்பு ஒய் என்ற எழுத்தில் முடிந்து அதற்கு முன் வரும் எழுத்து கான்சனன்ட் லெட்டர். கான்சனன்ட் லெட்டர் என்னவென்றால், ஆங்கிலத்தில் உள்ள 26 எழுத்துக்களில் AEIOU வவல்ஸை தவிர்த்து மீதம் உள்ள 21 லெட்டருமே வந்து கான்சனன்ட் தான். அந்த ஒய்க்கு முன்னாடி இந்த 21 லெட்டர் எதுவாக வந்தாலும் ஓகேங்களா, ஹி, ஷி, இட் அண்ட் நேம் சிங்குலர் நவுன் பயன்படுத்தும் போது அந்த வெர்பில் உள்ள ஒய்யை நீக்கி அதற்கு பதிலாக ஐஇஎஸ் என்ற எழுத்தை சேர்க்க வேண்டும். இதுதான் ரூல் நம்பர் 3. பாருங்க, கான்சனன்ட்ஸ் என்பது தமிழில் மையெழுத்து. ஆங்கிலத்தில் உள்ள 26 லெட்டர் இருக்குல்ல, அதில் AEIOU நீக்கி விட்டா மீதி 21 லெட்டருமே வந்து கான்சனன்ட் லெட்டர் தான், மெய்யெழுத்துன்னுவாங்க தமிழில். ஒய்க்கு முன்னாடி உள்ள இத்தனை லெட்டர் 21 லெட்டரும் வந்தாலே அந்த ஒய்யை நீக்கிவிட்டு ஐஎஸ்ஐ ஆட் பண்ண வேணும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸ்டெடி பாருங்க, ஒய் வந்திருக்கு லாஸ்ட்ல, எண்டில் இந்த வெர்பில் ஒய் வந்திருக்கு, ஒய் லெட்டர் வந்திருக்கு எண்டில். அதுக்கு முன்னாடி எழுத்து டி வந்திருக்கு. டிஎன்ன்றது கான்சனன்ட் மெய் எழுத்து. கேரி ஒய் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து ஆர் வந்திருக்கு. ஆர் என்னது கான்சனன்ட். ட்ரை ஒய் வந்திருக்கு எண்டில், அதுக்கு முன்னாடி எழுத்து கான்சனன்ட் ஆர் வந்திருக்கு. ஃப்ளை எல் ஒய் வந்திருக்கு எண்டில், அதுக்கு முன்னாடி எல் வந்திருக்கு கான்சனன்ட். ஃப்ளை ஒய் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி எல் வந்திருக்கு கான்சனன்ட். கிரை ஒய் வந்திருக்கு எண்டில், ஆர் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி கான்சனன்ட். ஸோ புரிஞ்சுதுங்களா? இந்த 21 எழுத்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் வெர்பில். ஒய்க்கு முன்னாடி இந்த 21 எழுத்து எது வந்தாலும் ஒய்யை நீக்கிவிட்டு ஐஇஎஸ் என்ற லெட்டரை ஆட் பண்ண வேண்டும். இப்போ பாருங்க, ஸ்டெடின்னு நம்ம வந்து ஒரு வெர்பு இருக்கு, அதை வந்து ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் சேர்த்துருக்கோம், ஸ்டெடிஸ். அதேமாரி கேரிக்கு வந்து ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் சேர்த்துருக்கோம், கேரிஸ். ட்ரை ஒய்யை எடுத்துட்டு ட்ரைஸ், ஐஎஸ் சேர்த்துருக்கோம். ஃப்ளை ஒய்யை எடுத்துட்டு ஃப்ளைஸ், ஐஎஸ் சேர்த்துருக்கோம். கிரை ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் சேர்த்துருக்கோம், கிரைஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இ ஸ்டடிஸ் இங்கிலீஷ், அவன் ஆங்கிலம் படிக்கிறான். சி கேரிஸ் எ பேக், அவள் பையை எடுத்து செல்கிறாள். ஹி ட்ரைஸ் அகைன், அவன் மீண்டும் முயற்சி செய்கிறான். த பேர்ட் ஃப்ளைஸ், பறவை பறக்கிறது. த பேபி கிரைஸ், குழந்தை அழுகுகிறது. ஸோ இப்படிதான் வந்து ஐஎஸ் வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ 3 ரூலையும் நம்ம படிச்சாச்சு, தரவாயிட்டோம் நம்ம.
இப்போ டோன்ட் கன்ஃபியூஸ், நோ எனி கன்ஃபியூஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எஸ் எப்படி வந்தது, இஎஸ் எப்படி வந்தது, ஐஎஸ் எப்படி வந்தது, வெர்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி சென்டென்ஸை வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுன்றதை பற்றி கிளியர் ஆகிட்டீங்க. பர்ஃபெக்ட், யூ ஆர் கிளியர் நவ். ஓகேங்களா? ஓகே. சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, கோவை வச்சு பயன்படுத்தி நாம எப்படி 7 சப்ஜெக்ட்டுக்கும் பயன்படுத்தலான்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல தமிழில் பார்க்கலாம். நான் செல்கிறேன், நாம் செல்கிறோம், நீ செல்கிறாய், அவன் செல்கிறான், அவள் செல்கிறாள், அது செல்கிறது, அவர்கள் செல்கிறார்கள். ஸோ இந்த 7 சப்ஜெக்டையும் பயன்படுத்தி போற ஒரு வினையை வச்சு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசலான்றதை பற்றி பார்க்கலாம். நான் செல்கிறேன், அதை வந்து ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம், எப்படி ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணுவோம்? ஐ என்றது நான். போறதுக்கு என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில்? கோ. வெரி குட். பாருங்க, ஐ கோ, நான் போகிறேன், செல்கிறேன், எல்லாம் ஒன்று தான். நாம் செல்கிறோம், நாம் வந்தா சப்ஜெக்ட் என்ன வரும்? வி. வெரி குட், வி கோ. எவ்வளவு இலகுவா இருக்கு பாத்தீங்களா? நீ செல்கிறாய், நீக்கு சப்ஜெக்ட் என்ன வரும்? யூ. யூ கோ. அவன் செல்கிறான், ஹீ கோ. நான் சொல்றது கரெக்டா? ஹீ கோ. தப்பு. ஏன்? ஹீ ஷீ இட்டு வரும்போது நாம எஸ் வெர்புக்கு தகுந்த மாதிரி எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்க வேணும். இப்போ கோ என்ற வெர்புக்கு நம்ம வந்து இஎஸ் சேர்த்திருக்கோம். எதனால இஎஸ் சேர்த்திருக்கன்றதை வந்து நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ஓ வந்தா எண்டில் வந்து வெர்புக்கு முன்னாடி ஓ வந்தா இஎஸ் சேர்க்கணுன்றது வந்து ரூல். ஓகேங்களா? ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? ரூல் நம்பர் 2 நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஈ கோஸ், அவன் செல்கிறான். அவள் செல்கிறாளுக்கு வந்து அவளுக்கு வந்து சி சப்ஜெக்ட். அப்போ கோ வருமா, கோஸ் வருமா? கோஸ். வெரி குட், சி கோஸ். இட்டு கோஸ், அதுன்றது இட்டு. இட்டுக்கு என்ன வரும்? கோஸ். ஏண்டா ஈ ஷி இட்டு அண்ட் நேமுக்கு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால வந்து இந்த ரூலை நம்ம வந்து அப்ளை பண்றோம். இது 2வது ரூல். ஓகேங்களா? இஎஸ் என்றது 2வது ரூல். ஓகேங்களா? தே என்றது அவர்கள் செல்கிறார்கள், அவர்கள் செல்கிறார்கள். தே கோ. எவ்வளவு இலகுவா இருக்கு பாத்தீங்களா? சிம்பிளா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய யூசேஜ் எது எதுக்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலான்றதை பத்தி பார்க்கலாம். வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்கும், பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பார்த்து கத்துக்கங்க. கத்துக்கிட்டு நீங்களும் பயனடைஞ்சு பிறருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுன்றதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நாள்பட்ட செயல்கள், இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துரும் பாருங்க. ஐ வேக்கப் அட் 6 AM. நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன். இது டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? ஹீ கோஸ் டு ஸ்கூல். அவன் பள்ளிக்கு போகிறான். இது வழக்கமாக நடக்கக்கூடிய செயல். வி ஈட் டின்னர். நாங்கள் இரவு உணவு சாப்பிடுகிறோம். அடுத்தது ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பற்றி சொல்றது. ஹீ ரீட்ஸ் எ புக் எவ்ரி டே. அவன் தினமும் ஒரு புத்தகம் படிக்கிறான். ட்ரிங்கிங் டீ இன் த மார்னிங் இஸ் ஹர் ஹேபிட். அதாவது காலையில் தேநீர் குடிப்பது அவருடைய பழக்கம், நம்ம பழக்க வழக்கங்கள். ஓகேங்களா? இதை பற்றி சொல்றதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது. தேர்டு, நம்முடைய விருப்பம் இல்லாத பற்றி சொல்றது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இதை பற்றி நம்ம சொல்றதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ லைக் மியூசிக். எனக்கு இசை பிடிக்கும். ஐ டோன்ட் லைக் ரைன். எனக்கு மழை பிடிக்காது. ஷி டசன்ட் லைக் இன்செக்ட்ஸ். அவளுக்கு பூச்சிகள் பிடிக்காது. ஹீ லைக்ஸ் சாக்லேட்ஸ். அவனுக்கு சாக்லேட் பிடிக்கும். ஸோ லைக் டிஸ்லைக், விருப்பம் இல்லாத பற்றி கூறதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். 4th ஒன். அடுத்து 4வது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஜெனரல் ட்ரூத். ஜெனரல் ட்ரூத் என்பது பொது உண்மை. அதாவது பொதுவாக
உண்மை. ஓகேங்களா? கவுஸ் ஈட் கிராஸ். மாடுகள் புல் உண்கின்றன. ஹியூமன்ஸ் நீட் டு ஸ்லீப் எவ்ரி டே. மனிதர்கள் தினமும் தூங்க வேண்டும். ஹனி டேஸ்ட் ஸ்வீட். தேன் இனிப்பாக இருக்கும். கவ் கிவ்ஸ் மில்க். மாடு பாலை கொடுக்கிறது, அளிக்கிறது, எல்லாம் ஒண்ணுதான். அடுத்த இந்த சுச்சுவேஷன்ல நம்ம பயன்படுத்தலாம் யுனிவர்சல் ட்ரூத், அதாவது பொதுவான சாமானிய உண்மை, பிரபஞ்ச சாமானிய உண்மை. அதாவது த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் கிழக்கே உதிக்கிறது. த மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த். நிலா பூமியை சுற்றி சுழல்கிறது. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது. தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். பூமி சூரியனை சுற்றி சுழல்கிறது. ஹியூமன்ஸ் நீட் ஆக்சிஜன் டு லிவ். மனிதர்கள் வாழ ஆக்சிஜன் தேவை. த எர்த் இஸ் ரவுண்ட். பூமி வட்டமாக உள்ளது. ஃபயர் கிவ்ஸ் ஹீட் அண்ட் லைட். நெருப்பு வெப்பமும் ஒளியும் தருகிறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி நம்ம பேசலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க, பார்த்து பயனடைங்க. திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. திரும்ப திரும்ப இந்த வீடியோ பார்த்து எதெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து படித்து பேசி பழகுங்க. ஓகேங்களா? That's all for today's video. If you found this video helpful, please like, share and subscribe to Ashraf Tech World channel. Thank you for watching. See you in the next video. Bye.